ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சேலம்ல இருக்க ஸ்வாட் என்டர்பிரைஸ் என்ற ஷாப் தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார் வாஷர் வீடியோ அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க டூல்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஷாப்பில் பாண்டிச்சேரியிலே கூட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி டூல் ஷாப் தான் பார்த்ததே கிடையாது. சரி, நம்ம மக்களுக்கு இதையும் சேர்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சொல்லி வந்திருக்கோம். ஸோ சார், நீங்களே சொல்லுங்கள் என்னென்ன டூல்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்கு. மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் வணக்கம். மோர் தென் இந்த இதில் வந்து உங்களுக்கு 3வது வீடியோவில் நம்ம வந்து உங்களை சந்திக்கிறோம். ஸோ உங்களுடைய தொடர்ந்து ஆதரவுக்கு என்னுடைய நன்றி. ஸோ நம்முடைய பவர் டூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாம வந்து இம்போர்ட்டராக இருக்கிறதுனால நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஸ்பெஷல் டூல்ஸ்லேருந்து ஹெவி டூல்ஸ் என்ன வேணும்னாலும் நம்மளால டேரெக்டாக உங்களுக்கு வந்து கொடுக்க முடியும். நம்ம ஒரு டூல் கடை அப்படிங்கிறத விட இது வந்து ஒரு டூல் மார்ட் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் உள்ளே வந்து உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிற அளவுக்கு எல்லா விதத்துலையும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ லோ ப்ரைஸ்லேருந்து மீடியம் ப்ரைஸ் ஹை ப்ரைஸ் வரைக்குமே வந்து இருக்குது. ஸோ பவர் டூல்ஸ் அண்ட் ஹேண்ட் டூல்ஸ் இந்த மூணுமே நம்மகிட்ட இருக்கு. ஸோ அப்படி நான் ஒன்றா என்ன நிறைய நேரம் உங்களுக்கு டைம் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறதுனால காட்ட வரோம். அப்படிங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்பிள் கட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மார்பிள் கட்டர் அப்படிங்கிறது மார்பிள் கட்டர்னு பேராக இருந்தாலும் மார்பிளாக இருக்கட்டும், கிரானைட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து இல்லை பிளைவுட்டாக இருக்கட்டும், வுட்டாக இருக்கட்டும், கட் பண்ணுற இது வந்து கார்பன் அண்ட் மேஷன் வேலை செய்கிறவங்க, டைல்ஸ் ஒட்டுறவங்க எல்லாருமே இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஈவன் ஸ்டீல் கட் பண்ணுறது கூட தாராளமாக இது யூஸ் பண்ணுறதுனா இது யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபேக்ட் ரிஞ்சுன்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபேக்ட் ரிஞ்சிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்டில் ஸ்க்ரூ டிரைவராகவும் இருக்குது. ஸ்க்ரூ டிரைவர் வேணும், ஸ்க்ரூ டிரைவர். ஸோ நீங்கள் எந்த பவர் டூல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் பவர் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டில் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லித்தியம் பேட்டரியில் ஆப்ரேட் பண்ணுற மாதிரியும் இருக்கு, ஃபியூல் ஆப்ரேட் பண்ற மாதிரி. இந்த ஃபியூல் ஆப்ரேட் பண்றதுல வந்து பெருசா ரோடு வரைக்கும் கூடிய வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கர்னு சொல்ல, அந்த பிரேக்கர் வரைக்குமே நம்மகிட்ட வந்து இருக்கக்கூடியது. ஸோ இங்க அப்படியே நீங்க பாக்குறதெல்லாம் பாக்குறீங்க. சில ப்ராடக்ட் உங்களுக்கு நான் தெளிவாகவே வந்து எடுத்து காட்டிடுறேன். இங்க இருக்கும் ஏஜி, இது வந்து பாத்தீங்கன்னா கிரைண்டிங் மிஷின் சொல்லுவோம். இந்த கிரைண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஸ்டீல் கட் பண்றீங்களா, இல்ல வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ல கட் பண்றீங்களா, எஸ்எஸ் பாலிஷ் போடுறீங்களா, எம்எஸ்ல பாலிஷ் போடுறீங்களா, நீங்க உட்டை நீங்க வந்து தேய்க்கணுமா, எதுல பாலிஷ் கட்டிங் பண்ணணுமோ எல்லாத்துக்குமே வந்து 4 இன்ச்சில் இருக்கு, 5 இன்ச்சில் இருக்கு. ஆங்கிள் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலயுமே இருக்கு. இப்போ பாருங்க, நீங்க இங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து மல்டி செட்டோடய வந்துடும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ நட்டெல்லாம் நீங்க போடுறது கழட்டுறது அதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இது யாரு அப்படின்னா ஷெட் ஒர்க் பண்றவங்க, ஸ்டீல் ஒர்க் பண்றவங்க இது வந்து தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வித் சார்ஜரோடய வந்துடுறதுங்க. இதுக்குண்டான உள்ள அக்சசரி ஸ்பேர்ஸ் எல்லாமே நம்மளே வந்து கொடுத்துட்றோம் உங்களுக்கு. இங்க இருக்கு பாருங்க. ஸோ இதை போட்டோம் அப்படின்னோம்னா ஆன் பண்ணோம்னா ஸோ ஃபார்வர்ட் ரிவர்ஸோட வரக்கூடியது. ஸோ நல்லா ஹெவியாக இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இது மாதிரி இது ஸ்டீல்லையும் போடலாம், வுட்லையும் போடலாம். அந்த மாதிரியான பிட்டு தான் வந்து கொடுத்துருக்கோம். பாக்ஸ் வந்துருக்கு, சார்ஜர் வந்துருக்கு. ஸோ இது வந்து மல்டி பர்பஸாக எங்கேயாவது நீ கன்ஜஸ்டான இடத்துல இருக்கிறதுக்கு இது மாதிரி போடுறதுனாலும் இந்த மாதிரி கார்ட்லெஸ் யூஸ் பண்ணுறதுனா கார்ட்லெஸ் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வேக்கம் லிஃப்ட்னு சொல்லுவோம். நீங்கள் ஒரு கிளாஸாக இருக்கட்டும், இல்லைன்னா டைல்ஸாக இருக்கட்டும், ஏதாவது எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வேக்கம் வச்சு நான் லிஃப்ட் பண்ணி எடுக்கிறேன். இதில் 3 பிளேட் உள்ளது இருக்குது, 2 பிளேட் இருக்குது, ஒரு சிங்கிள் பிளேட்டில் உள்ளது இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா காரோட டென்ட் புல்லிங்காக சிலர் எடுக்கிறது கூட வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வால் சேசர். இந்த வால் சேசர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளம்பர் வந்து ஒரு பில்டிங்கை எடுத்தாங்க அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து 2 ஃப்ளோர் 3 ஃப்ளோர் இருக்கிறது குறைஞ்சபட்சம் 4 நாள் 5 நாள் வேலை செய்கிறாங்க. இந்த வால் சேசரில் இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு வந்து 4 பிளேடு போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதோட திக்னஸ் வந்து உங்களுக்கு டெப்த் வந்து 1.5 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து போடலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போடுறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பைப்பு காடி எடுக்கிறதா இருக்கட்டும், சுவிட்ச் காடி எடுக்கிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி என்ன காடி போடுறதுனாலும் இதில் போட்டிங்கன்னா இதில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லேசர் லைட் ஒன்று வருது. ஓகேங்களா, இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த லேசர் லைட் வர தெரியுது இல்லைங்களா? ஓகேங்களா, இப்போ தெரியுது இல்லை, இந்த மாதிரி லேசர் லைட் அடிக்குது இல்லைங்களா? ஸோ இது எதுக்கு லைனை ஃபார்ம் பண்ணி அடிக்கிறதுக்காகவும் அதுக்குள்ளே தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து செல்ஃப் பம்ப் மோட்டர்லாம் இருக்குது, தண்ணி அடிக்கிறதுக்கு உண்டான மோட்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வால் சேசர் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லேபர் செலவு, மேன் பவர் செலவு ரொம்ப 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 கம்மியாகும். ஸோ பழைய வால் சேசர் எதாவது இருந்துச்சுன்னா கூட உங்கள்கிட்ட சர்வீஸ் பண்ணுறதுலாம் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே இங்கெல்லாம் வந்து ஹார்டியர் ப்ளோ கன்னு சொல்லுவோம். ஹார்டியர் ப்ளோ கன் இருக்கிறது. இது வந்து 2-26 ரோட்டரி ஹேமர்னு சொல்லுவோம். இந்த ரோட்டரி ஹேமரில் 2 ஸ்டெப் உள்ளது இருக்குது, 3 ஸ்டெப் உள்ளதும் இருக்குது. ஸோ இது எதுக்கு அப்படின்னா இப்போ சாதாரண ஒரு ட்ரில்லிங் மிஷினில் எடுக்கிறீங்கன்னா வுட்டில், ஸ்டீலில் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஓட்ட போடுறீங்க, செங்கல் செவுத்தில் போடுறீங்கன்னா நான் காங்கிரீட்டில் மட்டும்தான் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல்லையும் போடலாம், வுட்லையும் போடலாம். செவுத்து காங்கிரீட்டில் போடுறதுன்னா இந்த மாதிரி ரோட்டரி ஹேமரில் இதுக்கு மட்டும் தான் பட்டை உளி, லாக் டைப்பில் வந்து பட்டை உளியும் கூருளியுமாகவே வரும் உங்களுக்கு வந்து. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 டைப்பில் உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, முன்னாடி பார்த்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒவ்வொன்றிலையும் உங்களுக்கு வந்து டார்க் வந்து மாறும். முன்னாடி பார்த்ததுக்கு இதுக்கு வந்து வித்தியாசம் உள்ளது இருக்குது. ஸோ 12 வோல்ட்டில் இருக்குது, 21 வோல்ட்டில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடிய செட்டோட வரக்கூடியது. என்னென்ன பிட் செட் இருக்குது எல்லா செட்டோடையுமே வந்து உங்களுக்கு வந்துடும் உங்களுக்கு. இங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நெய்லருங்க. இந்த நெய்லர் கூடயே வந்து பார்த்தீங்கன்னா நெய்லர் யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக ஸ்டாப்லர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டாப்லர் நெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா கார்பெண்டர், சோஃபா ஒர்க் பண்ணுறவங்களாம் அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது கரண்ட்டில் போடுற மாதிரி இருக்குது, ஏரில் போடுற மாதிரியும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எது வேணுனாலும் தாராளமாக நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் இருக்க நம்பர் காண்டாக்ட் பண்ணலாம். அதுக்குண்டான நெயிலெல்லாம் இதுலேயே ஒரு பாக்ஸ் வருது. அந்த நெயில் வந்து நம்மளே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் ஒரு நெயிலை வந்து நம்மளே கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி நெயிலாம் வந்துடும் பாருங்க. இதுலேயே வந்து நெயில் வருது.
ஓகேங்களா. ஒரு செட்டு கிட்டத்தட்ட இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 நெயில், ஒரு 400 to 500 நெயில் வந்துடும். அந்த நெயில் வந்து அப்படியே உங்களுக்கு நம்ம வந்து கொடுத்துருவோம் உங்களுக்கு வந்து. ஸோ இங்கே இருக்கிறது வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ரிஞ்ச். இந்த இன்ஃபேக்ட் ரிஞ்சை பொறுத்த வரைக்கும் யார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 வீலர் மெக்கானிக்காக இருக்கலாம், இல்லை 4 வீலர் மெக்கானிக்கலாக, கார்பரேட் ரேடியேட்டர் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா இதை எடுக்கிறப்ப நீங்கள் வந்து முக்கியமாக எண்ணம் பார்க்கணும். இதோட எண்ணம் வந்து ஒரு 300லேருந்து 900 எண்ணம் வரைக்கும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 480 எண்ணம் வரக்கூடிய 480 எண்ணம் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு காருக்கு உண்டான போல்ட் நட்டு கலட்டுற அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஃபார்வர்ட் ரிவர்ஸ் வந்து போட்டு கலட்டுற மாதிரி வந்து இருக்கக்கூடியது. இதெல்லாம் எங்களுடைய டைரக்ட் டீலர்ஷிப்பில் இருக்கிறதுனால 100% கேரண்டியான ப்ராடக்ட்டை வந்து இன்டர்நேஷ்னல் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான உங்களுக்கு ஏதாவது பவர் டூல்ஸ் வேணும் அப்படின்னாலும் இந்த ஆயுத பூஜைக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, பவர் டூல்ஸில் வந்து அப் டு 15% வரைக்கும் உங்களுக்கு வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். ஹேண்ட் டூல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு அப் டு 8% வரைக்கும் கொடுக்குறோம். நம்ம வந்து பவர் டூல்ஸில் வந்து 15% வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நம்ம. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளோயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்லேருந்து நார்மல்லேருந்து எல்லா விதமான ப்ளோயரும் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த ப்ளோயரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னோம்னா, ஸோ இந்த ப்ளோயர் நீங்கள் என்ன பண்ணால் லீஃப் ப்ளோயராக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏதாவது க்ளீனிங் பண்ணணும், இல்லை காருக்குள்ளே ஏதாவது க்ளீன் பண்ணணும், நீங்கள் ஜேசிபிலாம் வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி பெருசாக ஏதாவது க்ளீன் பண்ணணும் அப்படின்னோம்னா இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது லாக் பண்ணிட்டீங்கன்னா போதும். லாக் பண்ணிவிட்டு போட்டோம் அப்படின்னோம்னா இதோட ஸ்பீடு தெரியுது இல்லைங்களா. ஓகே, இது எதுக்கு காட்டுறோம் அப்படின்னோம்னா, சாதாரணமாக லீஃப் கூடுறது இந்த அட்டைங்கிறது எப்படி இருந்தால் 8லேருந்து ஒரு 14-15 கிராம் வெயிட் இருக்கும். இந்த வெயிட் உள்ளது இந்த அளவுக்கு தள்ளிட்டு வந்துடும். போட்டிங்கன்னா இந்த அளவுக்கு வந்து தள்ளிடுவோங்க. ஸோ நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது, நல்லா அடிக்கும் பாருங்கள், தெரியுது இல்லைங்களா. ஸோ அதோட ஸ்பீடு வந்து நல்லா இருக்குது. அதாவது நீங்கள் காராக இருக்கட்டும், இல்லை பெரிய பெரிய லாரி வச்சு உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணி விட்றவங்களுக்கு வந்து தாராளமாக அடித்து வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ப்ளோயர் வேணாலும் ப்ளோயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஜி ஆங்கிள் கிரைண்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்லெஸில் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கார்ட்லெஸில் கொடுத்துருக்கிறப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ எங்கேயாவது கரண்ட் இல்லாத இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நீங்கள் ஆங்கிள் கிரைண்டர் வந்து இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமாலிஷன் ஹேமர்னு சொல்லுவோம். ரோடு உடைக்கிறதா இருக்கட்டும், காங்கிரீட் உடைக்கிறதா இருக்கட்டும், கோர் ட்ரில்லிங் மிஷின். இப்போ ஏசி மெக்கானிக் வந்து 2 இன்ச்லேருந்து 9 இன்ச் 12 இன்ச் ஓட்ட போடுறதுக்கு உண்டான கோர் பிட்டும் இருக்குது, கோர் ட்ரில்லிங் மிஷின் 2. அதில் வந்து இண்டஸ்ட்ரியலுக்கு உண்டானதும் இருக்கிறது. சரி, அதோட வீடியோ கோர் ட்ரில்லிங் மிஷின் கூட வீடியோலாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு, மிஷினோட வீடியோலாம் பின்னாடி வந்துட்டு இருக்கு பாருங்க. அது ரெண்டுமே நம்மகிட்ட இருக்கு உங்களுக்கு வந்து. ஸோ இந்த மாதிரியான பவர் டூல்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரியான டூல்ஸ் செட்டெல்லாம் ஏதாவது வேணும் அப்படின்னாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 46 பீசஸ் இருக்குது, ராச்செட்டு பீசஸோடு வரக்கூடியது இருக்குது. ஸோ இது சின்னதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக இருக்கிற வரைக்கும் வரும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் வந்து 32 வரைக்குமே வந்துடும் உங்களுக்கு வந்து. ஸோ சாதாரணமாக 10லேருந்து ஆரம்பித்து 32 வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ராச்செட். இதுலேயே இப்போ உங்களுக்கு டீப் சாக்கெட் செட்டெல்லாம் தனித்தனியாக வேணும்னாலும் கிடைக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீ பாக்ஸ் வேணும், டீ பாக்ஸ் இருக்குது, எல்ராடு வேணும், எல்ராடு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சாக்கெட் மாதிரி இருக்குது, யூனிவர்சல் சாக்கெட் இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இது சாதாரணமாக இது ஒன்று இருந்துச்சுன்னா ஒரு காரே பிரேக் டவுன் ஆச்சு, நீங்கள் கையில் சூட்கேஸ் மாதிரி எடுத்துகிட்டு போனீங்கன்னா தாராளமாக ரெடி பண்ணி வந்து நீங்கள் வந்து கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய டூல்ஸில் என்னென்ன டூல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஸ்வாட் என்டர்பிரைசஸை காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா தமிழ்நாடு முழுக்க எந்த ஊரில் இருந்து மட்டும் உங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோவில் வந்து பவர் டூல்ஸ் காட்டியிருக்கோம், ஹேண்ட் டூல்ஸ் காட்டியிருக்கோம், ப்ரெஷர் வாஷர் பார்த்தீங்க, வேக்கம் கிளீனர் வந்து பார்த்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கார்டனிங் டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மாடி தோட்டம் வச்சிருக்கிறவங்கள, நர்சரி வச்சிருக்கிறவங்கள, சின்னதாக 2 ஏக்கர் 3 ஏக்கர் 4 ஏக்கர் வச்சிருக்கீங்கன்னா பவர் வீடார் நான் சொல்கிறேன் ஒவ்வொன்றுக்கும் வீடியோ பின்னாடி வந்துருப்போம். பவர் வீடார் வேணும், பவர் வீடார் இருக்குது உங்களுக்கு வந்து. நார்மலாக மேனுவல் வீடார் வேணுனாலும் மேனுவல் வீடார் இருக்கிறது உங்களுக்கு வந்து. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் கேச்சர், பாம்பு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வீடுகளில் இருக்கிற இடத்துல வந்து சாதாரணமாக ஒரு லேடிஸ் இருந்தால் கூட பயம் இல்லாமல் நீங்கள் பாம்பு பிடிக்கிறதுக்கு தேவையான பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாம்பு பிடிக்கிறதாங்க. இது எதுக்குன்னா இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ரப்பர்மாக இருக்கும், எந்த இடத்துல வச்சு வேணாலும் பாம்பை நீங்கள் பிடிச்சி இந்த இடத்துல லாக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சாக்கில் கட்டி வச்சுட்டு யாராவது ஜென்ஸோ இல்லை யாராவது சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போய் எங்கே அதை விடணுமோ அங்கே வந்து சேஃபாக வந்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கேச்சர் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி டெலஸ்கோபி போல்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெலஸ்கோபி போல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு இது ஓப்பன் பண்ண இதோட வீடியோ பின்னாடி வந்துட்டு பாருங்க. ஓப்பன் பண்ண வந்து 6 அடி கிட்டத்தட்ட 18 அடி இது ஹைட் வரும். இது இல்லாமல் நம்ம ஒரு 4 அடி 5 அடிங்கிறப்ப 25 அடி வரைக்கும். இதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷால்லாம் போட்டு எதாவது கட் பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஷாலாம் அறமெல்லாம் போட்டு எதாவது அறுக்கணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணி அறுக்கிறதுக்கு இதில் முன்னாடி போட்டுட்டிங்கன்னா லாக் ஆகிடும். இதில் முன்னாடி போட்டு லாக் பண்ணிக்கலாம். போட்டு அறுக்கிறதுக்கு ஒன்றாலும் தாராளமாக நீங்கள் வந்து அறுக்க யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி பப்பாயா பிக்கர், மேங்கோ பிக்கர்லாம் நீங்கள் போட்டு எடுக்கிறது அப்படின்னாலும் தாராளமாக இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து. ஸோ இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ இந்த மாதிரி இருக்குது இல்லைங்களா,
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாவது இது ஓப்பன் பண்ண ஸ்டீலில் தான் இருக்கக்கூடிய இது ஓப்பன் பண்ணி எவ்வளோ ஹைட் வேணுமோ எவ்வளோ அகலமாக வேணுமோ அவ்வளோ அகலம் வச்சிடலாம். இதையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ஏதாவது களத்தில் கூட்டுறதுக்கு வேணும்னா கூட்டுறது, இல்லை இலத்தலையை கூட்டுறது, உரம்பு இருந்தால் கூட்டி விடுறது, இந்த மாதிரி மட்டாக இருக்கிற இடத்துல எல்லாம் செய்கிற வேலைக்கு வேணும்னாலும் தாராளமாக இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் நிறைய சொல்லலாங்க. இப்போ முருங்கைக்காயெல்லாம் பறிக்கிங்க, ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தனியாகவே இருக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி முன்னாடி வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலே நீங்கள் கட் பண்ணுறதுனால கட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுலேயே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷா மாதிரி அரை மாதிரி கொடுக்குறோம், ஹைட்டாக அறுக்கிறதுனால அறுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் க்ளவுஸில் இருந்து உங்களுக்கு வந்து மேங்கோ பிக்கர் இருந்து லெமன் பிக்கர் இருந்து அப்படியே நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து. ஸோ அதே மாதிரி கார்டனிங் ட்ரிம்மிங் சிசர் வேணும் அப்படின்னா, ப்ரூனிங் சிசர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் குழி போடுறீங்கன்னா எர்த்தாகர் வேணும், ப்ரஷ் கட்டர் ஷோல்டரில் மாட்டிட்டு புல்லு வெட்டுறது இல்லை பாத்தி கட்டுறது, இந்த மாதிரி என்னென்ன அக்ரி ஐட்டம் வேணும்னாலும் எல்லாமே நம்முடைய ஸ்வாட் என்டர்பிரைசஸில் கிடைக்குங்க. நீங்கள் கிட்டத்தட்ட என்ன பண்ணால் ஒரு 3-4 மெட்ரோபாலிஸ் சிட்டியில் போய் ஏறி இறங்கி தேடி கிடைக்கக்கூடிய எல்லா பொருளும் நம்ம ஒரே ஸ்டோரில் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்கே இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஸ்க்ரோலிங்கில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருளை வந்து கொடுப்பாங்க. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 2ஆம் தேதி வரைக்கும் வாங்குற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸை கொடுத்துருக்கோம். இந்த வீடியோவில் நம்ம வந்து போட்டிருக்கோம். இந்த ஆஃபர் குறுகிய காலத்துக்கு மட்டும்தான்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். நம்மளுடைய ஹெட் ஆஃபீஸ் வந்து ஈரோட்டில் இருந்தாலும் நாமக்கல் சேலத்தில் புதுசாக பிரான்ச் ஓப்பன் பண்ணி இந்த 3 பிரான்ச்லையுமே இந்த ஆஃபரை நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம் நம்ம. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.